தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நாளை மாமல்லபுரம் அருகே உள்ள பூஞ்சேரியில் நடைபெறவுள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தாவேகா கொள்கை தலைவர்களுடன் விஜய் இருக்கும் பேனர் அரங்கின் தோரண வாயிலில் வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் தாவேகா பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன. விழா நடைபெறும் இடம் பவுன்சர்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தோரண வாயிலை தாண்டி பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்க வரும் 3000 பேருக்கு அசைவ உணவு விருந்து வழங்கப்பட உள்ளது. கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் சோதனை நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் செல்வபுரம் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் சோதனை தொடர்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 2.75 கோடி சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனிடையே அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக லஞ்ச ஒழிப்பு சோதனை நடைபெறுவதாக அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார். வேணும்னு காழ்ப்புணர்ச்சியில் பண்றாங்க. இல்ல விட்டாங்க. இது இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுக்கல. நான் வாக்கிங் போயிட்டு இருந்தா கூப்பிட்டாங்க, வந்தேன். வீட்டில் அவங்க உள்ள இருந்தாங்க. இப்பயோ எதிர்பார்த்து அது இன்னைக்கு வந்திருக்கு. இது ஆளுங்கட்சியினுடைய இதுதான். சோதனை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க? அது என்ன, அவங்க இன்னும் ரெக்கார்டு கொடுக்கல. ரெக்கார்டு கொடுத்த விட்டு நான் என்னன்னு உங்களுக்கு டீட்டெயில் முடிஞ்ச விட்டு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.